Hello students, welcome to Shweta's Academy, your one-stop destination for quality education. Already நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோல Chapter 1 Chemical Reactions and Equationsல ஒரு small part discuss பண்ணிட்டோம். So that is balancing the chemical equation, then activity 1.2, 1.3 and 1.1 இதெல்லாமே நம்ம discuss பண்ணிட்டோம். So இந்த வீடியோ டெடிகேட்டிவா types of chemical reactions பத்தி பார்க்க போறோம். So 4 types of chemical reactions இருக்கு. That is combination, decomposition, displacement and double displacement. First பார்க்க போற reaction combination reaction. So இந்த combination reaction நீங்க understand பண்ணிக்கிறதுக்காக உங்க bookல ஒரு activity கொடுத்திருக்காங்க. So இந்த activityல ஒரு beaker எடுத்துட்டு அதுல calcium oxide add பண்றாங்க, then water add பண்றாங்க. So இந்த reaction நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த beakerோட outer part நீங்க டச் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கன்னா அது வந்து ஹாட்டா இருக்கும். ஸோ நான் இந்த ஹாட் வச்சு தான் நம்ம அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இல்லை எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஹீட் வந்து எவால்வ் ஆகும். ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீட் வந்து எவால்வ் ஆகும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கே நம்ம என்ன கொடுக்கணும்? ஹீட் கொடுக்கணும். ஸோ நான் இதை எப்படி ஈஸியா ஒரு ஈக்குவேஷன் பார்த்து அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இல்லை எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு என்ன தேவை? கால்சியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ கால்சியம் ஆக்சைடு கூட வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த கால்சியமும் இங்க எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன். இங்க எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? 1 ஆக்சிஜன். இங்க எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? 1 ஆக்சிஜன். மொத்தமா கால்சியம் 1 இருக்கு, ஆக்சிஜனும் 2 இருக்கு, ஹைட்ரஜனும் 2 இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து CaOH twice. ஏன்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும்தான் 2 இருக்கு. ஸோ நம்ம இப்படி பிராக்கெட் போட்டு நம்ம இங்க 2 போடுறது என்ன அர்த்தம்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும் 2 இருக்கு அப்படிங்க அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது? நீங்க போடுற கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு வருது. ஸோ புக்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஹீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிளஸ் ஹீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு அதோட ப்ராடக்ட்ல ஹீட் இருந்துச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ தட் மீன்ஸ் என்னது? ஹீட் அங்க எவால்வ் ஆயிருக்கு. ஹீட் வந்து அங்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் வந்து ப்ராடக்டோட சேர்ந்து உங்களுக்கு எவால்வ் ஆயிருக்கு, வெளியே ஹீட் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இதை எங்க போடுறோம்? ப்ராடக்ட்ல போடுறோம். ஸோ அப்படி போடும்போது அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஆர் ஹீட்டை நீங்க இங்க ஆரோ மார்க் மேலேயே கொடுத்துடுறீங்க. ஸோ ஹீட்டை ஆரோ மார்க் மேல கொடுக்கும்போது நம்ம அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் டினோட்ஸ் ஹீட். ஸோ அப்ப நீங்க ஆரோ மார்க் மேல ஹீட் போடும்போது அப்ப இந்த கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு தானே உங்களுக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வருதா அர்த்தம். ஸோ அப்படி பண்ணும்போது அது பேரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்க என்ன ஆயிருக்கு? கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் கம்பைன் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹீட்டுன்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் ஹீட்னா ஹீட்டு எவால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டினா ஒரு 1 டைம் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன ஆகுது? கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் கம்பைன் ஆகி உங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடும் ஹீட்டும் வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. கால்சியம் ஆக்சைடு பிளஸ் வாட்டர் gives calcium hydroxide plus heat. ஸோ இங்க பிளஸ் ஹீட்னு வந்திருக்கனால this is an exothermic reaction. Also exothermic reactionனா நீங்க அந்த ரியாக்ஷன் வெசலை டச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹாட்டா இருக்கும். இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது பேரு கால்சியம் ஆக்சைடு, இது பேரு கால்சியம்
ஹைட்ராக்சைடு. கிளியரா? ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுக்கு சம் காமன் நேம் இருக்கு. இந்த கால்சியம் ஆக்சைடுனா ஜென்ரலா காமன் நேம் இருக்கு. இது வந்து கெமிக்கல் நேம், காமன் நேமும் நமக்கு இருக்கு. ஸோ அது பேர் என்னன்னா கால்சியம் ஆக்சைடை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா குவிக் லைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால்சியம் ஆக்சைடை என்னன்னு சொல்லலாம்? குவிக் லைம் அப்படின்னு சொல்லலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடை ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் vigorously with water to produce slaked lime, that is called calcium hydroxide and large amount of heat. இதெல்லாம் ஓகே மேம். இது ஏன் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இங்க ரெண்டு ப்ராடக்ட் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு வந்து ஒரு ரியாக்டன்ட் பிளஸ் வாட்டர் வந்து ஒரு ரியாக்டன்ட். இது ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு வெளியே வர ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்டா வந்துருது. ஸோ such a reaction in which single product is formed from two or more reactants is known as combination reaction. ஒன்னு இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரே ப்ராடக்டா வருது அப்படின்னா that is called as combination reaction. Then பேஜ் நம்பர் 7ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. do you know அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்ல என்ன கேட்க சொல்றாங்க அப்படின்னா solution of slaked lime produced by the reaction 1.13 is used for whitewashing the walls. So calcium hydroxide reacts slowly with carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on walls. So calcium carbonate is formed after 2 to 3 days whitewashing and gives a shiny finish to wall அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேசிக்கலி என்ன சொல்றாங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் வாட்டர் gives you கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். இது பேர் தான் ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்லேக்டு லைம் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்கன்னா நீங்க இந்த ஸ்லேக்டு லைம் தான் எதுக்கு யூஸ் பண்றாங்க? நம்ம வால்ஸ்லாம் ஒயிட் வாஷிங் பண்ணுவோம். வீட்டில் வந்து ஒயிட் வாஷிங் பண்ணுவோம்ல வால்ஸுக்குலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த நீங்கள் கால்சியம் ஹைட்ராக்சைடை ஒயிட் வாஷ் வாலில் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். நம்ம ஏர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 2 to 3 days விட்டீங்கன்னா தானே அது நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் அப்படின்னு வரும். ஸோ கால்சியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர். இங்க இருக்க சிஏன்னு போட்டுட்டேன். தென் இங்க இருக்க சின்னு போட்டுட்டேன். ஸோ இங்க மொத்தம் 2 ஆக்சிஜன் இருக்கு. இங்கேயும் நமக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க இருக்க 2 ஆக்சிஜனையும் இங்க இருக்க ஒரு ஆக்சிஜனையும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து இங்க இன்னும் 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இங்க இருக்க 2 ஆக்சிஜனும் இங்க இருக்க ஒரு ஆக்சிஜனையும் நான் எடுக்கும்போது எனக்கு இங்க O3ன்னு வந்துடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க. இங்க 2 H இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. அதுதான் உங்களுக்கு H2Oவா போகுது. ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் தான் நம்ம வால்ஸ்க்கு ஷைனி ஃபினிஷ் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம்ல மார்பிள்ஸ், அதோட ஃபார்முலாவும் CaCO3 தான். புரிஞ்சுதா? இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பர்னிங் ஆஃப் அ கோல். கோலோட ஃபார்முலா வந்து சிம்பிள், ஜஸ்ட் அ கார்பன். அந்த கோல் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்டை நீங்க பேர்ன் பண்ணாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன், ரைட்? பிகாஸ் ரெண்டு ரியாக்டன் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் நம்ம டெய்லியும் நமக்கு லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க வாட்டர். வாட்டரோட ஃபார்முலா என்ன? H2O. ஸோ இந்த வாட்டர் ஃபார்ம் ஆகிறது ஒரு டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 H2 மாலிக்யூல் கூட ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்து உங்களுக்கு 2H2O கிடைக்கும். கரெக்டா? இங்க 2H2 இருக்கு. ஸோ 2H2, இங்க ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு 2 இருக்கு.
ஸோ இங்கே போட்டிருக்க 2 வந்து it is common for hydrogen and it is also common for oxygen. ஸோ அப்போ இங்கேயும் 2 oxygen இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ this is one of the example for combination reaction. Combination reaction னா 2 or more reactants combine ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ் ஆகிறது தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நம்ம இப்போ அதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த 2 ஈக்குவேஷன் இட் இஸ் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன். கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி H2வும் O2வும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரே ப்ராடக்டா வாட்டர் கிடைக்குது. தட் டூ இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படின்னா அது ஃபார்முலா CH4. இதோட பேரு மீத்தேன். இதுக்கு பேர் எப்படி மீத்தேன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம 4th சாப்டர்ல படிப்போம். ஸோ இப்போதைக்கு CH4னா ஒரு நேச்சுரல் கேஸ், அதோட பேர் வந்து மீத்தேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ C இங்க மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்கு. நான் அதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 2 ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க பேலன்ஸ் 2 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த எடுத்த 2 ஆக்சிஜனை நான் இங்க போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ பேலன்ஸ் வந்து இங்க எவ்வளோ இருக்கு? ஹைட்ரஜன் 4 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்ப நான் அதை 2H2ன்னு போடலாமா? 2H2ன்னு போட்டா இந்த 2 வந்து ஹைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். அப்ப 2 × 2 4. இதுவும் சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி 2 × 1 2. இதுவும் சாட்டிஸ்ஃபை. ஸோ பேசிக்கலி எனக்கு CH4ம் 2O2வும் கம்பைன் ஆனா எனக்கு CO2வும் H2Oவும் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் எடுத்து நீங்க பேர்ன் பண்ணாலும் கண்டிப்பா அதுல கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவா வாட்டரும் வரும். ஸோ எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் எடுத்து நம்ம பேர்ன் பண்ணும்போது அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோம்ல, அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற நிறைய காம்பவுண்ட்ஸ்ல லைக் நிறைய ஃபுட்ஸ்ல ஸ்டார்ச் குளுக்கோஸ் இருக்கு. தட் இஸ் ரைஸ், பொட்டேட்டோஸ், பிரெட் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோக் டவுன் ஆகுனா நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற மேஜர் திங்ஸ் லைக் ரைஸ், பொட்டேட்டோஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோக் டவுன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ இந்த குளுக்கோஸும் நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ரியாக்ட் ஆயிட்டு அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபர்தரா சாப்டர் 6ல படிப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம பாடியில் இருக்க C6H12O6 தட் இஸ் கால்ட் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் எப்படி கிடைக்குது? நீங்க சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து கிடைக்குது. அது வந்து 6 மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். நீங்க இன்ஹேல் பண்றீங்களா, ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 6CO2 + 6H2O. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பிளஸ் எனர்ஜி. ஸோ இங்க மட்டும் எனர்ஜிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இந்த எனர்ஜி தான் நம்ம டெய்லி ஒர்க் ஆர் நம்ம பாடி ப்ராசஸ் லைக் ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன் எல்லாமே பண்றதுக்கு அந்த எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி இங்க வந்து நமக்கு 6 கார்பன், இங்கேயும் 6 கார்பன், இங்க 12 ஹைட்ரஜன், இங்கேயும் 6 × 2 12 ஹைட்ரஜன். இங்க நமக்கு இன்னும் ஆக்சிஜன் 6 இருக்கு, இங்க ஆக்சிஜன் 12 இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் 6 வந்து பார்த்தீங்கன்னா இங்க டேலி ஆயிடுச்சு. பிகாஸ் இங்க முன்னாடி 6 போட்டிருந்தா அந்த 6 இஸ் ஆல்சோ காமன் ஃபார் திஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் நமக்கு டேலி ஆயிடுச்சு. இதுவும் டேலி ஆயிடுச்சு. ஸோ இங்க ஆக்சிஜன் 12 இருக்கு. இது எங்க வந்திருக்குன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு கீழே 2 இருக்கா, இந்த முன்னாடி போட்டிருக்க 6ம் இந்த கார்பனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமனா. ஸோ இங்க 6 × 2 12 ஆக்சிஜன். ஸோ இதுவும் நமக்கு இதாயிருச்சு, பேலன்ஸ் ஆயிருச்சு. ஓகே, நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பேசிக்கலி an opposite of combination reaction. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் நமக்கு என்ன நடக்கும்?
ரெண்டு இல்ல ரெண்டுத்துக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல ஒரே ரியாக்டன்ட் வந்து டீகம்போஸ் ஆகி 2 or more ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுதா? காம்பினேஷன்ல 2 or more reactants but you will get only one product. But here in decomposition reaction only one reactant but you will get 2 or more products by the reaction decompose ஆகும்போது உங்களுக்கு கிடைக்குது. புரிஞ்சுதா? So இந்த decomposition reaction நம்ம படிக்கிறதுக்காக புக்ல ஆக்டிவிட்டி 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.5ல ஒரு பாய்லிங் டியூப் எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும்னா ஒரு பிக் சைஸ் ஆஃப் டெஸ்ட் டியூப். அதில் யூஸ்வலி இந்த பாய்லிங் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பாய்லிங் டியூப்ல என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துட்டு டைரெக்டாக நம்ம பர்னரில் காட்டி பாயில் பண்ணுறோம். ஸோ இப்படி பாயில் பண்ணுறோன்னா நம்ம இங்கே ஹீட் கொடுக்குறோம். ஸோ அப்போ நான் இங்கே ஹீட் போட்டால் என்னன்னு சொன்னேன், இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பிகாஸ் யூ ஆர் கிவிங் ஹீட். ஸோ ஹீட் கொடுக்கும்போது இந்த காம்பவுண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அது டீகம்போஸே ஆகும். ஓகேவா? ஸோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹீட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் ஹீட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஃபெரிக் ஆக்சைடு பிளஸ் SO2 பிளஸ் SO3. ஓகேவா? ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இதோட பேரு ஃபெரிக் ஆக்சைடு, இது பேரு சல்ஃபர் டை ஆக்சைடு, இது பேரு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேசிக்கலி எப்படி நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு FeSO4.7H2O. இந்த டாட்டும் பிளஸும் சேம் கிடையாது. இது வந்து சிங்கிள் மாலிக்யூல். டாட் பிளஸ் போட்டிங்கன்னா இது வேற இது வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்க டாட் வச்சிருக்கும் பட்சத்துல இதுவும் இதுவும் சேம் தான். பட் ஏன் மேம் அந்த டாட் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் மாலிக்யூல் ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டை சுத்தி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் மாலிக்யூல் சுத்தி உங்களுக்கு இப்படி 7 வாட்டர் மாலிக்யூல் அரேஞ்ச் ஆயிருக்கும். H2O H2O H2O. ஓகே, இப்படி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு 1 FeSO4க்கு 7 H2Oனா அப்போ ஆட்டோமேட்டிக்கலா 2 FeSO4க்கு எவ்வளோன்னு சொல்லுங்க, 14 H2O இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் அ சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீப்பா ஃபர்தர் சாப்டர்ஸ்ல நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் தான் எடுத்திருப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்க புக்ல கொடுக்க கிடையாது. ஸோ நான் இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கிளியரா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்றாங்க பேசிக்கலி அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் FeSO4.7H2O நீங்க ஹீட் கொடுக்குறீங்களே, அப்ப அது என்னவா மாறும்னா FeSO4 plus 7H2Oவா பிரிஞ்சிரும். இப்படி ஒன்னா இருந்தது இப்படி FeSO4 plus 7H2O பிரிஞ்சிரும். இந்த FeSO4 தான் நம்ம ஃபர்தரா எடுத்துட்டு ஹீட் அதே ஹீட்ல இருக்கும்போது அப்பதான் உங்களுக்கு Fe2O3 plus சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைக்கும். ஸோ இது பேலன்ஸ்டா இல்லை. ஸோ அதனால இங்க புக்ல 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பதான் 2Fe, இங்கேயும் 2Fe, இங்க 2S இருக்கு. ஸோ இங்க ஒரு 1S, இங்க ஒரு 1S, இங்க மொத்தம் 4 into 2 8 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இங்க 2 ஆக்சிஜன், இங்க 3 ஆக்சிஜன், இங்க 3 ஆக்சிஜன், இங்கேயும் 8 ஆக்சிஜன் டேலி ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ புக்ல மிஸ் பண்ணியிருக்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த FeSO4.7H2O என்ன கலர்ல இருக்கும்னா லைட் கிரீன் கலர்ல இருக்கும். அதான் FeSO4 கிறிஸ்டல்ஸ். அதோட வாட்டர் மாலிகுல லூஸ் பண்றதுனால இந்த FeSO4 கலர் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த ஒயிட் கலர் FeSO4 தான் நீங்க என்ன பண்றீங்க, ஹீட் பண்றீங்க. அப்ப இங்க கிடைக்கிற Fe2O3 என்ன கலர்ல இருக்கும்னா ரெட்டிஷ் ப்ரௌன்ல இருக்கும். ஸோ இது வந்து உங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கலர் சேஞ்சிங் ரியாக்ஷன்ஸும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ நம்ம அதை எழுதுறதுக்காக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க பேசிக்கலி இங்க ஃபார்ம் ஆகிற Fe2O3 மட்டும்தான் சாலிட். மற்றபடி இங்க கிடைக்கிற SO2 அண்ட் SO3 கேஸ் வந்து கேஸா எவால்வ் ஆயிரும்.
ஸோ கிடைக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் நமக்கு என்னதுன்னா Fe2O3 தான் சாலிடாக கிடைக்கும். 3 ப்ராடக்ட்ஸில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் சாலிட். ஸோ அடுத்து டீகம்போஷன் ரியாக்ஷன்லேயே நம்ம இன்னொரு ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ரியாக்ஷன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க. ஸோ கால்சியம் கார்பனேட்டோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். கால்சியம் கார்பனேட்டோட இன்னொரு நேம் வந்து லைம்ஸ்டோன். ஸோ இதை ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா CaO + CO2. எப்படி கிடைக்கும்? இங்கே ஒரு Ca இருக்கு, அந்த Ca, இங்கே ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன், இங்கே O3 இருக்கு, ஸோ இங்கே ஒரு O2, இங்கே ஒரு O. புரிஞ்சுதா? CaOட நேம் கால்சியம் ஆக்சைடு. இன்னொரு நேம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன். CaOக்கு ஒரு காமன் நேம் இருக்கு. இட் இஸ் கால் குவிக் லைம். ஸோ இந்த 3யும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. CaOனா குவிக் லைம், CaOH ட்வைஸ்னா ஸ்லேக்கடு லைம், CaCO3னா லைம்ஸ்டோன். இந்த 3யும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து டீகம்போசிஷன்லே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே தெர்மல் டீகம்போசிஷன். வாட் யூ மீன் பை தெர்மல் டீகம்போசிஷன்? நீங்கள் இப்போ பார்த்த எல்லாத்துலேயுமே தட் இஸ் FeSO4 ஹீட்டு கொடுத்து தான் நீங்கள் டீகம்போஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி CaCO3க்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டு கொடுத்து தான் 2 ப்ராடக்ட்ஸாக டீகம்போஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்த அந்த 2 ஈக்குவேஷனும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ அடுத்து டீகம்போசிஷன்லேயே நமக்கு எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் இருக்கு. தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோலிசிஸ். அண்ட் ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன் இருக்கு. அது வந்து லைட் பேஸ் பண்ணி டீகம்போஸ் ஆகும். ஸோ டீகம்போசிஷன்லேயே 3 இருக்கு. தெர்மல், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி, தென் லைட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த தெர்மலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆக்டிவிட்டி 1.6. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.6ல என்ன பண்ணுறாங்க? லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ லெட் நைட்ரேட் அதே மாதிரி ஒரு பாயிலிங் டியூப்ல போட்டு ஹீட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். லெட் நைட்ரேட் ஃபார்முலா PbNO3 ட்வைஸ். இந்த ட்வைஸ்னா NO3 மட்டும் 2 இருக்குன்னு அர்த்தம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ஹீட் கொடுக்குறோம். நீங்கள் இப்படி ட்ரையாங்கிளும் போட்டுக்கலாம் ஆர் ஹீட்னு எழுதிக்கலாம். ஸோ பேசிக்கலி 2 PbNO3 எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஈக்குவேஷன் உங்களுக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஸோ 2 PbNO3 எடுக்கும்போது இந்த 2 Pb போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு NO3 ட்வைஸ் இருக்கு. இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்போ பேசிக்கலி NO3 வந்து 4 இருக்கு. ஸோ அப்போ NO3 4 இருக்குன்னு என்ன அர்த்தம்? N4 இருக்கு. ஆக்சிஜன் வந்து 3 × 4 12 இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? என்ன சொல்றேன்னு புரியுதா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா கவனிச்சுக்கோங்க. ஸோ NO3க்கு கீழே ஒரு 2 போட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ NO3க்கு கீழே இங்கே ஒரு 2 இருக்கு, முன்னாடி ஒரு 2 இருக்கு. ஸோ இந்த 2 is common for Pb and is also common for NO3. ஸோ அப்போ இந்த 2 × 2 4. அப்போ NO3 மொத்தம் 4 இருக்கு. அதில் N4, பட் ஆக்சிஜனுக்கு மறுபடியும் இங்கே 3 இருக்கனால 3 × 4 12. ஆக்சிஜன் 12. ஸோ இதை எழுதுறதுன்னும் போது நம்ம எப்படி எழுதலாம்னா இதுலேருந்து நம்ம 2 ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ O வந்து இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு? N4ம் O வந்து 10ம் ஆயிடுச்சு. பிகாஸ் 12 இருந்துச்சு, நான் 2 எடுத்துட்டேன். ஸோ 10 ஆயிடுச்சு. அந்த 2 எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 2O 2 PbO ஆயிடுச்சு. பேலன்ஸ் இன்னும் N4 இருக்கு, ஆக்சிஜன் 10 இருக்கு. கரெக்டா? ஸோ 4 நைட்ரஜன் கட்டி நான் 4 நைட்ரஜன் ப்ளஸ் இங்கே ஒரு O2 போட்டுக்கிறேன். அப்போ 4 × 2 8. ஸோ 10ல் நமக்கு எவ்வளோ போயிடுச்சு? 8 போயிடுச்சு. அப்படின்னு நமக்கு பேலன்ஸ் 2 தான் இருக்கு. அந்த O வந்து O2வா வெளியே போயிடும். ஸோ PbNO3 ஹீட் பண்ணும்போது PbO NO2 + O2. PbOனா லெட் ஆக்சைடு, NO2னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, O2னா ஆக்சிஜன். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி 1.7 பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.7 பார்க்கறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்துட்டு இங்கே 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. இது 2 ஹோல்ஸில் 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா ஆனோடு இருக்கு, கேத்தோடு இருக்கு.
ஸோ ஆனோடோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ், கேத்தோடோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி ஆனயானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், கேட்டயானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ பேசிக்கலி NaCl ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுக்கு Na ப்ளஸ் Cl மைனஸ்னு வருமா? ஸோ Na ப்ளஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது பேர் வந்து கேட்டயான். ஸோ கேட்டயான் எங்கே போகும்னா கேத்தோடுக்கு போகும். ஸோ Cl மைனஸ்னா மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அது பேர் ஆனயான். இது ஆனயான், இது கேட்டயான். ஸோ கேட்டயான் வந்து கேத்தோடுக்கு போகும், ஆனயான் வந்து ஆனோடுக்கு போகும். இந்த பேசிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரோட்ஸ்னா ஆனோட் கேத்தோட் இருக்கு. ஆனோடோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ், கேத்தோடோட சார்ஜ் நெகட்டிவ், ஆனயானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், கேட்டயானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ எப்பவுமே கேட்டயான் கேத்தோடுக்கு போகும், ஆனயான் ஆனோடுக்கு போகும். இந்த பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரோட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்து நம்ம கீழே 2 ட்ரில் பண்ணிட்டு ஆனோடு வச்சுக்கிறோம், கேத்தோடு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஆனோட் கேத்தோட் ரெண்டுமே வந்து கிராஃபைட் ராடு தான். அடுத்து உள்ள வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். உள்ள வந்து வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. தென் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து இந்த எலக்ட்ரோட்ஸ் மேலே இப்படி இன்வெர்ட்டடா வச்சிடறோம். இன்வெர்ட்டடா டெஸ்ட் டியூப் இப்படி இருக்கும், பட் அதை இன்வெர்ட் பண்ணி நம்ம அப்படியே அது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். அவ்வளோதான். ஸோ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கும் நம்ம ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு 6 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து செட்டப்பு. ஸோ இந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எலக்ட்ரோட்ஸு, வாட்டர், தென் டெஸ்ட் டியூப், அப்புறம் ஒரு 6 வோல்ட் பேட்டரி, இது எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மக், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கரண்ட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே லீவ் பண்ணிடுறோம். அந்த எதையுமே டச் பண்ணாமல் அப்படியே விட்டுறோம் அந்த செட்டப்பை. ஸோ நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா 2 எலக்ட்ரோட், திஸ் இஸ் கால்ட் ஆனோட் அண்ட் திஸ் இஸ் கேத்தோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்லையுமே எலக்ட்ரோட்ஸ்க்கு மேலே இப்படி குட்டி குட்டியாக உங்களுக்கு பபிள்ஸ் வந்திருக்கும். என்ன இருக்கும்? உங்களுக்கு பபிள்ஸ் வந்திருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரே ஒரு ரியாக்டன்ட். ஸோ அந்த ரியாக்டன்ட் பேர் வாட்டர். ஸோ 2 moles ஆஃப் வாட்டர் நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கறனால டீகம்போஸ் ஆகுது. ஸோ ஒன்லி ஒன் ரியாக்டன்ட் வில் டீகம்போஸ் அண்ட் கிவ்ஸ் யூ 2 or more products. That is called as decomposition. இதுவும் decomposition தான், பட் நம்ம இங்கே ஹீட் யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோலிசிஸ். எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இது பேர் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2H2 plus இந்த 2 வந்து it is also common for oxygen. ஸோ அப்போ O2. ஸோ அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் எவால்வ் ஆகும். ஸோ ஹைட்ரஜனோட சைன், ஹைட்ரஜன் வந்து பேசிக்கலி a cation and oxygen is basically an anion and act ஆகுது. கரெக்டா? ஸோ ஹைட்ரஜன் கேஸ் வந்து உங்களுக்கு இப்போ எங்கே போகும்? கேட்டயான். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இங்கிருந்து வெளியே வருது ஹைட்ரஜன் கேஸ், இங்கிருந்து உங்களுக்கு வெளியே வருது ஆக்சிஜன் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ அந்த இங்கே எப்பவுமே கேஸை வந்து லிக்விட்ல பாஸ் பண்ணால் பபிள்ஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரோட்ஸ்லேருந்து வர கேஸ்னால தான் உங்களுக்கு இந்த பபிள்ஸ். புரிஞ்சுதா? வாட்டர் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி இங்கே ஹைட்ரஜன் கேஸும் இங்கே ஆக்சிஜன் கேஸும் எமிட் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் will collect at cathode and oxygen gas will collect at anode. ஸோ நீங்கள் கேட்பீங்க, ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் எவால்வ் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் எப்படி கேத்தோடில் எவால்வ் ஆகுது, ஆக்சிஜன் கேஸ் எப்படி ஆனோடில் எவால்வ் ஆகுதுன்னு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, நீங்கள் தான் அந்த எலக்ட்ரோட் மேலே இப்படி இன்வெர்ட்டடாக ஒரு டெஸ்ட் டியூப் இது பண்ணியிருந்தீங்களே, அந்த டெஸ்ட் டியூப்பை நீங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கலெக்ட் ஆகிருக்கும்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கேண்டில் ஃப்ளேமை, கேண்டில் வித் பேர்னிங் ஃப்ளேமோடு எடுத்துகிட்டு போகும்போது ஹைட்ரஜன் கேஸ்
வந்து burn ஆச்சு அப்படின்னா it will give you popping sound. ஸோ ஹைட்ரஜன் கேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? ஹைட்ரஜன் கேஸ் வந்து burn ஆச்சுன்னா it will give you a popping sound. ஸோ இதை வச்சு நீங்க கேத்தோட்ல கலெக்ட் ஆயிருக்க கேஸ் ஹைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன். ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன் நேம்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோட்டோ ஃபார் லைட். ஸோ ஆல்ரெடி ஹீட் வச்சு டீகம்போஸ் ஆகி பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பார்த்தோம், இப்போ லைட் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி 1.8 பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.8ல ஒரு சைனா டிஷ், நத்திங் பட் அ ஸ்மால் செராமிக் பவுல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைனா டிஷ்ல என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சில்வர் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. சில்வர் குளோரைடு எடுத்துட்டு அதை டைரக்டா சன்லைட்ல வச்சிடுறாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2AgBr. this is nothing but silver bromide. அதுவும் நீங்க சன்லைட்ல காட்டும் போது it will decompose into 2Ag plus Br2. ஸோ இந்த திங் தான் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா black and white ஃபோட்டோகிராஃபில முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, black and white ஃபோட்டோகிராஃபில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல டீகம்போசிஷன் வந்து த்ரூ தெர்மல், லைட், ஹீட் நிறைய இதுல நடந்துச்சு. கரெக்டா? ஸோ அடுத்து பார்க்க போறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.9ல என்ன பண்றாங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 2 டெஸ்ட் டியூப்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 2 அயன் நெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. அயன் நெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அயன் நெயிலை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு அயன் நெயில் எடுத்துட்டு போய் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போடுறோம். இன்னொரு அயன் நெயில் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னொரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் யூஸ் அப் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கலி ரியாக்ஷன். என்ன பண்றோம்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ள நம்ம அயன் போடுறோம். ஸோ ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்? அயன் எடுத்துட்டு போய் you are putting into காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஃபர்தர் சாப்டர்ல ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ்ங்கிறதுல எந்த எலமெண்ட் மோர் ரியாக்டிவ், எந்த எலமெண்ட் லெஸ் ரியாக்டிவ், ஸோ அப்படியே மோர் ரியாக்டிவ்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஓகேவா? பொட்டாசியம், சோடியம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அது நம்ம ஃபர்தர் சாப்டர்ஸ்ல படிக்கலாம். அதுக்கு நான் டெடிகேட்டிவா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா iron is more reactive than copper. It is more reactive than copper. அப்ப இதுக்கு more power இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும் இந்த அயன்? போயிட்டு காப்பர் வந்து துரத்தி விட்டுட்டு அயன் போய் அதோட பிளேஸை எடுத்துக்கும். ஸோ அப்போ பேசிக்கலி என்ன ஆகுது? அயன் போய் இங்க இருந்துட்டு காப்பர் எப்படி வெளியே அமிச்சிருது. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா அயன் சல்ஃபேட் பிளஸ் காப்பர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் புரிஞ்சுதா? அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஸோ உங்களுக்கு அயன் சல்ஃபேட் பிளஸ் காப்பர்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரணும். அப்போ அயன் சல்ஃபேட் கூட நீங்கள் காப்பர் போட்டிங்கன்னா ரியாக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் நோ ரியாக்ஷன். பிகாஸ் அயன் தானே ஆல்ரெடி மோர் ரியாக்டிவ். அப்புறம் எப்படி காப்பர் போய் அயனை வந்து அயன் பிளேஸ் எடுத்துட்டு காப்பர் எப்படி போய் அயன் பிளேஸ் எடுத்துட்டு அயனை வெளியே அனுப்ப முடியாது. பிகாஸ் அயன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஸோ ஒரு லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் போய் ஒரு மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. பட் ஒரு மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் போய் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டை எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு எலமெண்ட் போய் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அயன் தனியாக மெட்டலாக இருக்கு, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்கு. அயன் வந்து மோர் ரியாக்டிவ். ஸோ அயன் போய் காப்பர் பிளேஸ் எடுத்துட்டு அயன் சல்ஃபேட்டாக மாறிடும். ப்ளஸ் காப்பர் வந்து உங்களுக்கு வெளியே போயிடும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம 2 அயன் நெயில் எடுத்திருந்தோம்ல,
அப்ப நீங்க எந்த அயன் நெயில் எடுத்துட்டு போய் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போடுறீங்களோ அந்த அயன் நெயில் வந்து கலர் மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருந்தோம். இதுலேயும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு, இதுலேயும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு. இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நோ அயன் நெயில். அயன் நெயில் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக இப்படி இருக்கு. ஓகேவா? பட் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நம்ம என்ன போடுறோம்னா உள்ள அயன் நெயில் போட்டுட்டோம். ஸோ அப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். பட் நீங்க அந்த அயன் நெயில் போட்ட உடனே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட ப்ளூ கலர் ஃபேட் ஆயிரும். ஏன் ஃபேட் ஆயிரும்? பிகாஸ் அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருக்க எல்லா காப்பரும் போய் அயன் நெயில டெபாசிட் ஆயிடும். புரியுதா? பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா நம்ம 2 அயன் நெயில்ஸ் எடுத்துக்கிறோம். 2 அயன் நெயில் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு அயன் நெயில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனா மாறிடுது. எந்த அயன் நெயில் எடுத்துட்டு போய் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல போட்ட அயன் நெயில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனா மாறிடுது. வை? பிகாஸ் அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட்டோட சொல்யூஷனோட கலர் வந்து ப்ளூ கலர் ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்ல இருக்க காப்பர் வந்து வெளியே எலிமினேட் ஆயிடுது. எலிமினேட் ஆகி அயன் நெயில்ல டெபாசிட் ஆயிடுது. ஸோ காப்பர் deposited on the surface of iron nail. அதனால தான் the iron nail is becoming reddish brown color. ஓகேவா? அதே மாதிரி ஏன் காப்பர் சல்ஃபேட்ல இருக்க ப்ளூ கலர் ஃபேட் ஆயிருது? பிகாஸ் அதான் காப்பர் சல்ஃபேட்ல இருக்க காப்பர் தான் நமக்கு போய் அயன் நெயில் மேல டெபாசிட் ஆயிடுச்சு. அப்ப அந்த சொல்யூஷன்ல இருக்க காப்பரே இருக்காது. ஸோ அப்ப அந்த சொல்யூஷன்ல காப்பரே இல்லைன்னா அந்த ப்ளூ கலரே இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு அந்த கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட், லெட் பிளஸ் காப்பர் குளோரைட். ஸோ காப்பரை விட ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவ், அதே மாதிரி காப்பரை விட லெட்டும் மோர் ரியாக்டிவ். அதனால உங்களுக்கு இங்க ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர்னு மாறும், இங்கேயும் லெட் குளோரைட் பிளஸ் காப்பர்னு மாறும். இதுவே இந்த ரியாக்ஷன் ZnSO4 plus காப்பர்னு இருந்தா no reaction because copper is not much more reactive than zinc. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ரியாக்ஷன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நம்ம இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு மெட்டல் எடுத்துட்டு இன்னொரு மெட்டல் சொல்யூஷன் எடுத்தோம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் எடுத்தோம்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனா எடுத்தோம். பட் இங்க என்ன பண்ண போறோம்னா எடுக்கிற ரெண்டுமே சொல்யூஷனா எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் சல்ஃபேட்டு சொல்யூஷன், பேரியம் குளோரைடு சொல்யூஷன். புரியுதா? ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ பேசிக்கலி என்ன ஆக போகுதுன்னா இந்த பாசிட்டிவ் போய் இந்த நெகட்டிவ் கூடயும், இந்த பாசிட்டிவ் போய் இந்த நெகட்டிவோடையும் ஆட் ஆகுது. ஸோ ஆனயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்க போகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஒரே ஒரு மெட்டல் ஒரு சால்ட் சொல்யூஷன், பட் இங்க ரெண்டுமே சால்ட் சொல்யூஷன் தான். ரெண்டு மெட்டலுமே இடத்த வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. ஓகேவா? ஸோ இங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரியாக்ஷன்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சோடியம் போய் குளோரைடோடையும் பேரியம் போய் சல்ஃபேட்டோடையும் ரியாக்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பேரியம் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் குளோரைடு அப்படின்னு நடந்துரும். இதுதான் வந்து ஆக்டிவிட்டி 1.10ல கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த ரியாக்ஷனை நீங்க precipitation ரியாக்ஷனும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வை? பிகாஸ் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நீங்க பண்றீங்க, தட் இஸ் NaSO4ம் BaCl2ம் ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆட் பண்றீங்க. ஸோ பேசிக்கலி ஒரு டெஸ்ட் டியூப்ல NaSO4 எடுத்துக்கிறாங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்ல BaCl2 எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் பேரியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்க மிக்ஸ் பண்றீங்க. ஸோ ஒரே டெஸ்ட் டியூப்ல மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் டியூப்ல ஒரு இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்.
உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு insoluble substance ஃபார்ம் ஆகும். ஸோ insoluble substanceனா பேசிக்கலி ஒரு 2 சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட் டியூப் இப்படி இருக்குன்னா ஃபுல்லா வாட்டர் தட் இஸ் சொல்யூஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இங்க மட்டும் ஒரு கரையாம ஒரு insoluble substance இருக்கும். ஸோ அந்த insoluble substance பேர் தான் precipitate. So any reaction which produces precipitate is called as precipitation reaction. So ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் precipitate ஃபார்ம் ஆகணும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க இந்த ரியாக்ஷனை தாராளமா எழுதலாம். ஸோ இங்க எது வந்து precipitate ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடும் எடுத்தீங்களா அப்போ உங்களுக்கு கிடைச்சது பேரியம் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் குளோரைட் கிடைச்சதா. இந்த சோடியம் குளோரைட் தட் இஸ் சால்ட் அது ஆஃப்கோர்ஸ் வாட்டரோட என்ன இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி சொல்யூபிள் ஆயிரும். பட் இந்த பேரியம் சல்ஃபேட் தான் வந்து இன்சொல்யூபிள். இதுதான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். இதனாலதான் இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். precipitation ரியாக்ஷன் எதனால இந்த சோடியம்ல இருக்க சல்ஃபேட்னாலையும் இந்த பேரியம்ல இருக்க BA-னாலையும். ஸோ Ba2+ங்கிற கேட்டயான்னாலையும் SO4 2-ங்கிற ஆனயானாலையும். ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த 2+2- எழுதுறது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை வேலன்சி கண்டுபிடிக்கல டவுட் இருக்கு இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஷியோரா ஃபர்தர் வீடியோஸ்ல டீச் பண்ணி அப்லோட் பண்றேன். புரிஞ்சுதா? ஸோ இங்க பேசிக்கலி 2 கேட்டயான்ஸும் அதோட பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது, 2 ஆனயான்ஸும் அதோட பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ 2 மெட்டலுமே அதோட பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் ஆக்சிடேஷன் ரெடக்ஷனுங்கிற டாபிக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு ஒரே வீடியோவில் இந்த சாப்டர் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஒரு 1 ஷார்ட் வீடியோவும் இன்டெக்ஸ் கொஸ்டின் எக்ஸசைஸ் கொஸ்டின் PYQஸ்லாம் இந்த சாப்டருக்கு டெடிகேட்டிவாக சால்வ் பண்ணி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் இங்கே ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து PYQs ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் போர்ட்ஸ்ல. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ, subscribe to Shweta's Academy and share it with your friends. I'll see you in the next video. Bye bye. Thank you.